ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வால்டர் ஸ்காட் எழுதின கெனில்வொர்த் அப்படிங்கிற நாவலோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவர் தான் வால்டர் ஸ்காட். இவரை சர் வால்டர் ஸ்காட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், போயட் அண்ட் ஹிஸ்டாரியன். இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ராப் ராய், த லேடி ஆஃப் த லேக். இப்போ முதல்ல இந்த நாவலோட கேரக்டர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். முதல் கேரக்டர் ஏமி ராப்சாட். இவங்க தான் இந்த நாவலோட ப்ரொட்டகானிஸ்ட். செகண்ட் கேரக்டர் கைல்ஸ் காஸ்லிங். இவர் கம்னர் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு இன்னோட ஓனராக இருப்பார். மைக்கேல் லாம்போன், இவர் நெஃப்யூவாக வருவார். எட்மண்ட் ட்ரெசலியன், எமியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். வேலான் ஸ்மித், சர் வால்டர் ரேலே. ஆண்டனி ஃபாஸ்டர், இவர் கம்னர் ஹாலோட வார்டனாக இருப்பார். அண்ட் ஜெனட், ஆண்டனியோட டாட்டர். அடுத்து ஏர்ல் ஆஃப் லேச்செஸ்டர், இவர் எமியோட ஹஸ்பண்ட். இதில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஸ்டோரி பார்க்க உங்களுக்கே புரியும். இப்போ இந்த நாவலோட செட்டிங் என்னென்னு பார்த்தோம்னா எலிசபெத்தியன் இங்கிலாந்து. எலிசபெத்தோட பீரியடில் இங்கிலாந்து எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை வச்சு தான் நம்ம ஆத்தர் வந்து இந்த நாவலை ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. இந்த பிளாட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கைல்ஸ் காஸ்லிங் அவரோட இன்னில் வச்சு ஸ்டார்ட் ஆகுது. அந்த இன் எங்கே இருக்குன்னா கம்னர் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. கைல்ஸ் காஸ்லிங்கோட நெஃப்யூ தான் வந்து மைக்கேல் லாம்போன் அப்படிங்கிறவர். இவர் அப்ராடில் இருந்து திரும்ப வராரு. ஸோ அவருக்கு ஒரு வெல்கம் பார்ட்டியை வந்து கைல்ஸ் காஸ்லிங் இப்போ கொடுக்குறாரு. அந்த பார்ட்டியில் கைல்ஸ் காஸ்லிங்கை யார் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, யார் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா எட்மண்ட் ட்ரெசலியன் வந்து கைல்ஸ் காஸ்லிங் கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போ லாரன்ஸ் கோல்த்ரெட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து மைக்கேல் கிட்டையும் ட்ரெசலியன் கிட்டையும் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆண்டனி ஃபாஸ்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட வீட்டில் ஒரு யங்கான ஒரு அன்னோன் விமன் வந்து இருக்கா. அவளை வந்துட்டு அவர் ரொம்ப சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு மைக்கேல் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஆண்டனி வந்து என் ஃப்ரெண்டு தான், நான் வந்து கேட்டேன்னா அந்த பொண்ணை எனக்கு அவன் இன்ட்ரடியூஸே பண்ணி வைப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது இந்த ஆண்டனி ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவர் யாருன்னு ஒரு குட்டி இன்ட்ரோ பார்க்கலாம். இவர் வந்து ஒரு ரிச் பர்சன். ஆனால் இவர் ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பார், செலவே பண்ண மாட்டார். அண்ட் ஆல்சோ இவரோட வெல்த் எல்லாமே எங்கேருந்து வந்துச்சுன்னே யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஆட்சி நடக்குதோ அந்த பீரியடில் எந்த ஆட்சி நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவார். அதாவது சொல்லப்போனால் ஒரு பச்சோந்தி மாதிரி மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ரிச்சாகவே இருந்தாலும் இவர் வந்து லோயர் பீப்புள்கிட்ட பேசவே மாட்டார். இவர் ரிச்சாக இருக்கனால லோயர் பீப்புள்கிட்ட பேச்சே வச்சுக்க மாட்டாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணு பேர் வந்து ஜெனட். அண்ட் இவர் ஒரு வீட்டில் வந்து எங்கே சீக்ரெட் கேர்ள் மெயின்டைன் பண்ணுறாரு இல்லையா, அந்த கேர்ள் வேறு யாரும் இல்லை, நம்ம நாவலோட ப்ரொட்டகானிஸ்டான எமி ராப்சாட். இப்போது மைக்கேலும் ட்ரெசலியனும் வந்து ஆண்டனி ஃபாஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மைக்கேல் வந்து ஆண்டனி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மீன்வைல் இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னா ட்ரெசலியன் வந்து அந்த எமி இருக்கா இல்லையா அந்த பொண்ணு, அவகிட்ட போய் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறான் அப்படின்னா உன் அப்பா வந்து இருக்காரு, அதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்காரு, நீ வந்து திரும்ப போயிரு, உன் ஊருக்கே நீ திரும்ப போயிரு அப்படின்னு சொல்லி ட்ரெசலியன் சொல்கிறான். ஆக்சுவலாக ட்ரெசலியன் யாருன்னா எமியோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ட்ரெசலியனும் எமியும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. எமியை காணோன்னு சொல்லி எமியோட ஃபாதர் தான் வந்து ட்ரெசலியனை வந்து அமுச்சு வச்சிருப்பாரு எமியை கண்டுபிடிச்சு கொடுக்கறக்காக. ட்ரெசலியனும் ஹோல் லண்டன் சிட்டியே தேடி இருப்பான் அவள் எமியை கண்டுபிடிக்கிறதுக்காக. எமி எங்கேயுமே கிடச்சிருக்க மாட்டா. கடைசியில் ஆண்டனி ஃபாஸ்டரோட சீக்ரெட் கேர்ள் தான் எமி ராப்சாட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ வந்து பார்க்குற மாதிரி வந்து எமி கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறான். அண்ட் வந்து மைக்கேல் அண்ட் ட்ரெசலியனும் வந்து இப்போ கிளம்பிடுறாங்க. ட்ரெசலியன் என்ன நினைப்பான் அப்படின்னா ரிச்சர்ட் வார்னே அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் தான் வந்து எமியோட இந்த கண்டிஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி நினைப்பான். அதனால வேர்னேவை அட்டாக் பண்ணுறதுக்காக போவான். அட்டாக் பண்ண போகும்போது வேர்னே வந்து ட்ரெசலியனை கொல்ல வருவான். அப்போ ட்ரெசலியனை வந்து மைக்கேல் வந்து காப்பாற்றிடுவான். மைக்கேல் வந்து ட்ரெசலியனை காப்பாற்றினதை பார்த்த வேர்னே என்ன பண்ணுவான்னா மைக்கேலை தன்னோட ஸ்பையாக வந்துட்டு மாற்றிடுவான். என்ன பண்ணுவான்னா ட்ரெசலியனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நீ வாட்ச் பண்ணி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வேர்னே வந்து சொல்லிடுவான். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். எமி ராப்சாட்டோட ஹஸ்பண்ட் யார் அப்படின்னா ஏர்ல் ஆஃப் லேச்செஸ்டர், அதாவது லேச்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து எமியோட ஹஸ்பண்ட். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா எமியோட ஹஸ்பண்ட் லேச்செஸ்டர் சில கிஃப்ட்ஸை வந்து எமிக்கு கொடுக்க சொல்லியிருப்பாரு. அந்த
கிஃப்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸை வந்து வேர்னே வந்து எமி கிட்ட வந்து கொடுக்குறான். ஆனால் வேர்னேக்கு எமி மேலே ஒரு லவ் இருக்கும். அதனால ஆண்டனி கிட்ட என்ன கேட்பான் அப்படின்னா, எனக்கு இந்த கேர்ள் வேணும் அப்படின்னு சொல்லி ரிச்சர்ட் வேர்னே வந்து ஆண்டனி ஃபாஸ்டர் கிட்ட வந்து கேட்பான். கேட்கறது மட்டும் இல்லாமல் பயம்படுத்துவான். அவனை வந்து ஆண்டனி ஃபாஸ்டரை பயம்படுத்துவான், எனக்கு இவ வேணும் அப்படின்னு சொல்லி பயம்படுத்துவான். இப்போ எமியோட ஹஸ்பண்ட் ஏர்ல் ஆஃப் லேச்செஸ்டர் வந்து கம்னர் பிளேஸ்க்கு வராரு. எதுக்குன்னா எமியை மீட் பண்ணுறதுக்காக வராரு. வந்துட்டு எமி கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆன விஷயத்த நீ யார்கிட்டையும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இவர் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, இவருக்கு குயின் எலிசபெத்துக்கு கீழே ஒரு வந்து ப்ரெஷியஸான ஒரு ஜாப் கிடச்சிருக்கும். அந்த வேலையை வந்துட்டு காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக இந்த மேரேஜை மறைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். நீ சொன்ன அப்படின்னா இந்த ஜாப் வந்து அஃபெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி லேச்செஸ்டர் எமி கிட்ட சொல்லிட்டு போவார். இன்னொரு பக்கம் வேர்னே என்ன பண்ணுவான் அப்படின்னா, லேச்செஸ்டரை பிரைன் வாஷ் பண்ணுவான். என்னன்னா, இந்த ஜாபை நீ விடவே கூடாது, இது வந்து உனக்கு ரொம்ப ப்ரெஷியஸான ஜாப், நிறைய பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னால் தானே வந்து எமிக்கும் இவனுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயம் இந்த ஜாப்காக தானே வந்து லேச்செஸ்டர் பண்ணுறான். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு வேர்னே வந்துட்டு நல்லா பிரைன் வாஷ் பண்ணுவான். இந்த ஜாப் ரொம்ப ப்ரெஷியஸ், நீ விடவே கூடாது அப்படின்னு சொல்லி பிரைன் வாஷ் பண்ணுவான். இப்போ என்ன ஆகுதுன்னா, ரிச்சர்ட் வேர்னேவும் மைக்கேலும் எங்கே போகிறாங்கன்னா உட்ஸ்டாக் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. இவங்க எதுக்கு உட்ஸ்டாக்கு போகிறாங்க அப்படின்னா, வேர்னே வந்து இங்கே வந்ததை சில பேர் நம்பலை அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காக போவாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, ட்ரெசலியன் வந்து கைல்ஸ் காஸ்லிங் கிட்ட எமியை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்போ ட்ரெசலியன் வந்து வேலாண்ட் ஸ்மித் அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறாரு. ட்ரெசலியனும் வேலாண்ட் ஸ்மித்தும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவங்க 2 பேரும் ஏர்ல் ஆஃப் சசெக்ஸ் அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறாங்க. அப்போது ஒரு தடவை ஏர்ல் ஆஃப் சசெக்ஸ் வந்து ரொம்ப ஆயிட்டார், உடம்பு சரியில்லாமல் இருக்காரு. அப்போ வந்து ட்ரெசலியனும் வேலாண்ட் ஸ்மித்தும் தான் ஏர்ல் ஆஃப் சசெக்ஸை வந்து சேவ் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் ஏர்ல் ஆஃப் சசெக்ஸ் கிட்ட எமியை பற்றி சொல்லுவாங்க. எமி இந்த மாதிரி சீக்ரெட்டாக இங்கே இருக்கிறது, சஸ்பீஷியஸாக இருக்கிறது எல்லாமே சொல்லுவாங்க. சொல்லும் போது அவர் என்ன சொல்லுவார்னா, எமியோட கேஸை நம்ம குயின் எலிசபெத் கிட்ட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த கேஸ் குயின் எலிசபெத் கிட்ட வரும்போது வேர்னே, ரிச்சர்ட் வேர்னே இருக்காலையா, அவள் இதுதான் சாக்குன்னு சொல்லி என்ன பண்ணுவான், இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்னா, எமி வந்து என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுவான். அப்போது லேச்செஸ்டர் ஷாக் ஆகிட்டு என்ன இப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, உன் ஜாப் வந்து சஸ்டெயின் ஆகணும், அதனால தான் இப்படி சொன்னேன், உன்னோட சேஃப்டி பர்பஸ்க்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போ குயின் எலிசபெத் என்ன சொல்லுவாங்கன்னா, எமியை கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. அப்போது வேர்னே என்ன சொல்லுவான்னா, இல்லை எமியால் வர முடியாது, அவள் ரொம்ப இல்லா இருக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குயின் வந்துட்டு, நம்ம இங்கே ராயல் ஃபிசிஷியன்லாம் இருக்காங்க, இங்கே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கலாம், பரவாயில்ல அவளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி குயின் எலிசபெத் சொல்லுவாங்க. இப்போ ட்ரெசலியன் என்ன சொல்லுவார்னா, வேலாண்ட் ஸ்மித் கிட்ட சொல்லி இங்கே நடக்கிற விஷயத்த எமிக்கு தெரியப்படுத்த சொல்லி அமுச்சு வைப்பார். அப்போ வேலாண்ட் ஸ்மித் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மெர்ச்சன்ட் மாதிரி வந்து டிஸ்கைஸ், அதாவது மாறு வேஷம் பண்ணிட்டு ஒரு மெர்ச்சன்ட் மாதிரி மாறிட்டு எமி கிட்ட போவார். இந்த மாதிரி வந்துட்டு வேர்னே சொல்லிட்டான் அப்படிங்கிற விஷயம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு மெர்ச்சன்ட் வேஷத்தில் வேலாண்ட் ஸ்மித் போய் எமி கிட்ட சொல்லும் போது எமி வந்து நம்பவே மாட்டா, இந்த மாதிரி கேஸ் நடக்குதுன்னு நம்பவே மாட்டா. வேர்னே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா, ஒரு போர்ஷன் கொடுத்துருப்பான், அதாவது ஒரு லிக்விட் மாதிரி, அதை வந்து ஜெனட் கிட்ட கொடுத்து வச்சிருப்பான். ஜெனட் யார், ஆண்டனி ஃபாஸ்டரோட பொண்ணு இல்லையா, ஸ்டார்டிங்கில் கேரக்டரில் பார்த்துருப்போம், அவகிட்ட கொடுத்து வச்சிருப்பான். எதுக்குன்னா, எமிக்கு உடம்பு சரியில்லைன்னு குயின் கிட்ட சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த போர்ஷன் அவள் குடிச்சா எமி உண்மையாலுமே சிக்காயிருவா, இவங்க சொன்னது உண்மையாயிரும், அதனால கொடுத்து வச்சிருப்பான். அந்த போர்ஷனை ஜெனட் வந்து எமிக்கு கொடுக்கும்போது எமியும் குடிச்சு அதே மாதிரி சிக்காயிருவா. இப்போ டிஸ்கைஸ்ல வந்திருக்கார் இல்லையா வேலாண்ட் ஸ்மித், அவரை தான் நம்ப மாட்டேங்கிறாள் எமி. என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜெனட் கிட்ட இவர் ஒரு போர்ஷன் லிக்விடை கொடுப்பாரு. அந்த போர்ஷனை குடிக்கவும் இவ சிக்னஸ்லேருந்து கியூர் ஆயிடுவா, அப்படி எல்லாமே சரியாயிருவா. இப்போ தான் அவள் நம்புவா, இவர் சொல்கிறது எல்லாமே உண்மை, வேர்னே தான் அதை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்புவா. இப்போ குயினை மீட் பண்ணுறதுக்காக வேலாண்ட் ஸ்மித்தும் எமியும் கிளம்புறாங்க. இப்போ எமி என்ன பண்ணுவானா, ஒரு லெட்டர் எழுதுவா. யாருக்குன்னா, இவளோட ஹஸ்பண்ட் லேச்செஸ்டருக்கு. ஆனால் வேலாண்ட் ஸ்மித் வந்து லேச்செஸ்டர்கிட்ட கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணிடுவான். இந்த கேப்பில் கோர்ட்டில் என்ன நடக்குதுன்னா, லேச்செஸ்டர் குயின் எலிசபெத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். அதாவது எமியோட ஹஸ்பண்ட் குயின் எலிசபெத்துக்கு போய் ப்ரப்போஸ் பண்ணுவான். ஆனால் குயின் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ எமி வந்து கோர்ட்டுக்கு வந்துட்டா. இங்கே என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா, குயின் எலிசபெத்தும் எமியோட அப்பாவும் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ரொம்ப தெரிஞ்சவங்க, they are well known to each other அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க.
இப்போ ரிச்சர்ட் வேர்னேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொன்னா, ஆனாலும் அவளை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ எமி நேர்லேயே வந்துட்டா. இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு புரியாமல் இவன் வந்து மென்டலி இல்லா இருக்கா, மனசளவில் வந்து இல்லா இருக்கா, இவன் வந்து ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனால் லேட் சிஸ்டருக்கு ரொம்ப கோவம் வரும். ஏன் அப்படின்னா வேர்னே திரும்ப திரும்ப இவன் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ எமி வந்தோடனே எமியை பார்த்து லேட் சிஸ்டர் சண்டை போடுவான். தன்னோட ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுவான். எதுக்கு நீ இங்கே வந்த என்னோட ஜாப் அஃபெக்ட் ஆகும், ரிஸ்க் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவான். இப்போ எமி வந்து வேர்னேக்கும் டேஞ்சராக இருக்கிறா, லேட் சிஸ்டருக்கும் டேஞ்சராக இருக்கான்னு சொல்லி 2 பேருக்கும் டேஞ்சர் இருக்குன்னு சொல்லி வேர்னே என்ன பண்ணுவான்னா எமியை கில் பண்ணிடலாம், கொன்றலாம் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கும் லேட் சிஸ்டர் அக்செப்ட் பண்ணிப்பான். அதாவது எமியோட ஹஸ்பண்ட் லேட் சிஸ்டர் அக்செப்ட் பண்ணிப்பான். பாருங்கள் எப்படிப்பட்ட பர்சனாக இருக்கான்னு. தன்னோட ஒய்ஃப்னே சொல்லலை ஒரு ஜாப்காக. சரி அது கூட ஓகே அப்படின்னா கில் பண்ணிடலான்னு சொல்கிறான். அதுவும் யார் சொல்கிறான், என்னோட ஒய்ஃப்னு சொல்லி இவனோட ஒய்ஃபை சொன்னவன் அவன் சொல்கிறான் அக்செப்ட் பண்ணிப்பான். லேட்டஸ்ட்டாக அக்செப்ட் தட் தே கில் எமி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிப்பான். ஆனால் ஆண்டனி ஃபாஸ்டர் இருக்கார் இல்லையா, அதாவது சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தார்ல எமியை வீட்டில், அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எமி கிட்ட என்ன சொல்லுவார்னா உன்னோட ஹஸ்பண்ட் கூப்பிட்டா மட்டும் நீ வெளியே போ, இல்லைனா வெளியே போகாத அப்படின்னு சொல்லியிருப்பார். வேலன் ஸ்மித் கிட்ட எமி ஒரு லெட்டர் கொடுத்துருப்பார் இல்லையா, ஆனால் வந்து லேட்டஸ்ட்டை கொடுக்காம மிஸ் பண்ணியிருப்பான். அந்த லெட்டரை வேலாண்ட் இப்போ தான் கொடுக்குறாரு. லேட்டஸ்டருக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது. வேர்னே வந்து எவ்வளோ மோசமானவன், வேர்னே ஒரு பேட் கை, இவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிய வருது. இப்போ தான் ட்ரெசலியனுக்கு தெரிய வருது எமி வந்து ஒரு மேரிட் கேர்ள் அப்படின்னே தெரிய வருது. அண்ட் குயின் கிட்ட அப்பாலஜிஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னா லேட்டஸ்ட்டாக சொல்லிடுவான் இது வந்து என் ஒய்ஃபு, நான் வந்து என் ஜாப்காக நான் பொய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறத சொல்லுவான். இப்போ குயினுக்கு தெரிய வருது எமியை கொல்ல போகிறாங்கன்னு. ஸோ குயின் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரெசலியனையும் வால்டர் ரேலே அப்படிங்கிற ஒரு மேனையும் எமியை வந்து காப்பாற்ற சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. இப்போ எமி கிட்ட ஆண்டனி என்ன சொல்லியிருப்பாரு, உன் ஹஸ்பண்ட் கூப்பிட்டா மட்டும் வெளியே போ, இல்லை போகாதன்னு தானே சொல்லியிருப்பாரு. ஆனால் வேர்னே வந்து கிளவராக யோசிச்சு எமியை வந்து விசில் பண்ணி கூப்பிடலாம். லேட்டஸ்ட்டாக வந்து எமி எப்போதும் விசில் பண்ணி தான் கூப்பிடுவார். ஸோ விசில் அடித்து கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி விசில் பண்ணுவான். ஸோ எமியும் வந்துட்டு அவள் ஹஸ்பண்ட் தான் கூப்பிட்றான்னு நினச்சி வெளியே வந்து நல்லா ட்ராப்பில் மாட்டிக்குவா, அவளையும் கொன்றுவாங்க. இப்போ எமியை கொன்னதுக்கு தண்டனையாக ஹீ சென்டென்ஸ் டு பிரிசன், அவனை வந்து பிரிசனில் போட்டுருவாங்க, அதாவது ஜெயிலில் போட்டுருவாங்க. ஜெயிலில் அவன் என்ன ஆவான் அப்படின்னா பாய்சன் குடிச்சு அவனும் பிரிசன்லேயே இறந்துருவான். இப்போ எமியோட டெத்துக்கு லேட்டஸ்டரும் ஒரு ரீசன் அப்படிங்கிறதுனால அந்த கோர்ட்லேருந்து எலிசபெத்தியன் கோர்ட்லேருந்து லேட்டஸ்டரை வித்ட்ரால் ஆக சொல்லிடுவாங்க. இப்போ எமியோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட மொத்த வெல்த்தையும் ட்ரெசலியன் அண்ட் எமியோட பேருக்கு எழுதி வச்சிருப்பாரு. இப்போ எமி உயிரோடு இல்லையா, ஸோ எல்லா வெல்த்தும் ட்ரெசலியனுக்கு தான் போய் சேரும். ட்ரெசலியனும் எமியும் தான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். இப்போ எல்லா வெல்த்தும் வந்து ட்ரெசலியனுக்கு தான் போய் சேரும். எல்லா வெல்த்தையும் எடுத்துக்கிட்டு எமியோட மெமரிஸோட ட்ரெசலியன் வந்து அமெரிக்காவுக்கு மூவ் ஆயிடுவான். அங்கேயும் வந்து அவன் வந்து சந்தோஷமாலாம் இல்லை. எமியை நினச்சி அவளோட லாஸ் வந்து அவனுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கும். அதுலேயே அவன் சஃபர் ஆகி அவன் வந்து இறந்துருவான். அமெரிக்காவில் அவளோட மெமரிஸ்லேயே ட்ரெசலியனும் இறந்துருவான். ஸோ இந்த நாவல் இப்படி தான் ஒரு ட்ராஜடியாக வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த நாவலோட தீம்னு பார்த்தோன்னா செல்ஃபிஷ்னஸ் அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ்னு சொல்லலாம். இவனோட செல்ஃபிஷ்னஸ் ஒரு ஜாப்காக தன்னோட ஒய்ஃப்னு சொல்லாமல் அவளை வந்து கடைசியில் அவளோட டெத்தில் கொண்டு வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ யாருமே சந்தோஷமாக இல்லை. அவன் சந்தோஷமாக அந்த ஜாப்னு நினச்சி போனான். இப்போ யாருமே அதில் சந்தோஷமாக இல்லை. நிறைய ஏமாற்றம், பிட்ரையல், துரோகம் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அவங்களோட ஆம்பிஷனுக்காக அவன் லவ்வையே இழந்துட்டான். இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரியோட இந்த நாவலோட எண்டிங். ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த நாவல் கெனில்வர்த்.